Hi, good evening. I am Dr. Kavita. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 பேசிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, 5 இருக்குது. அந்த 5ல் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது நெகேஷன். இந்த நெகேஷன் அப்படின்னா என்னென்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் நெகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா இப்படி இந்த சிம்பிளில் குறிப்போம், இல்லைன்னா இப்படி ஒரு டில்ட் சிம்பிள், அந்த டில்ட் மாதிரி போடுவீங்கல்ல, எஸ் மாதிரி தலைக்கலாம், அந்த சிம்பிளில் குறிப்போம். ஓகே, இந்த நெகேஷனை ஆக்சுவலாக பி வந்து ட்ரூவாக இருந்தால் எஃப் வந்து நெகேஷன் ஆஃப் பி வந்து ஃபால்ஸாக இருக்கும். இது ட்ரூன்னா இது ஃபால்ஸு, பி வந்து ஃபால்ஸாக இருந்தால் நெகேஷன் ஆஃப் பி வந்து ட்ரூவாக இருக்கும். இது ட்ரூனா இது ஃபால்ஸு, இது ஃபால்ஸுனா இது ட்ரூ. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், லாஜிக்கல் ஆப்ரேஷனில் நெகேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு பேர் நெகேஷன். அடுத்தது கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த கன்ஜெக்ஷனில் ட்ரூ ரெண்டும் ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ, ரெண்டும் ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். பாருங்கள், முதல்ல இந்த பியை எப்படி எழுதணும்னா ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படி எழுதிக்கணும். க்யூ எப்படி எழுதணும்னா ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதணும். இப்படி தான் இந்த டேபிள் எழுதணும், தெரியும்ல. ஸோ இப்படி எழுதும்போது ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ, பட் ட்ரூ ஃபால்ஸ்னால் ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூனாலும் ஃபால்ஸு, ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸு. ஸோ ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ. அதுக்கு பேர் தான் என்னது, கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் கன்ஜெக்ஷன். ஓகே, இப்போ இதில் நெகேஷனும் கன்ஜெக்ஷனும் சொல்லிட்டேன். அடுத்த இதில் டிஸ்ஜங்ஷன்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே.